ஹலோ மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மச்சான் எனக்கு இந்த பேல்பூரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கங்க. எப்போவுமே கடையில் போய் தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இது உள்ள இந்த குழம்பு பார்சல் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இந்த பேல்பூரிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த குழம்பு தாங்க. சரி, அதை ஓரமாக வச்சுட்டு வேறு நல்லா இருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தா பானிபூரி கொடுத்துருந்தாங்கங்க. அதை எடுத்து ஒன்று ஒன்றா நானே உடச்சி பார்த்தேங்க. எப்படியும் உள்ள ஒரு 6லேருந்து 8 பீஸ் கிட்ட இருந்துச்சுங்க. எல்லா பொரியும் எடுத்து உடச்சி அதில் தட்டில் போட ஆரம்பிச்சிட்டேங்க. இதை உடைக்கும் போது சூப்பராக இருந்துச்சுங்க. நானே சம வேகமாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்து உடச்சி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இதில் கார்ன் சிப்ஸு, வெங்காயம், கொத்தமல்லி, பூரி இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. தட்டில் கொட்டினதும் பார்த்தீங்களா, தட்டு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த குழம்பு ஊற்றும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கம்மியாகுது பார்த்தீங்களாங்க. இந்த குழம்பு ஊற்றி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தாங்க இதோட டேஸ்ட் நல்லா நமக்கு தெரியும். இந்த குழம்புல அவங்களே பட்டாணிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தாங்க. நான் ஒரு ஸ்பூன் எடுத்து இதை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. தட்டில் கொட்டும் போது பார்த்தா தட்டு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இதுவுமே நாங்கள் 2 பேர் தாராளமாக சாப்பிட்டோங்க. இதுலேருந்து எனக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு மச்சானுக்கு ஒரு பிளேட்டில் கொடுத்துட்டேங்க. நம்ம கடையில் சாப்பிடும்போது மொத்தமே இவ்வளோ தாங்க இருக்கும். ஆனால் பார்சலில் சாப்பிடும்போது எனக்கு இவ்வளோ வந்துருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பேல்பூரி சாப்பிட பிடிக்கும்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.